ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் செல்லமாஸ் ஹாப்பி vlog. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க. ஸோ அவங்க வர்ற டைமில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை வந்து இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ நான் என்னோடய வீட்டுக்கு கெஸ்ட் வந்தப்போ எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியான ரெசிபீஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்ரேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு தெரிஞ்ச டிஷ்ஷஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா அந்த டிஷ் வந்து தெரியாதது ஒரு புதுசாக பண்ணி அது எப்படி இருக்குமோ அப்படின்னு டென்ஷன் ஆகிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான டிஷ்ஷஸ் வந்து பண்ணும்போது நம்ம டென்ஷன் இல்லாமல் வந்து அந்த டிஷ்ஷஸ் வந்து ஈஸியாகவும் இன்னும் ரொம்ப டேஸ்டியாகவும் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 டிஷ்ஷஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு இப்போ பன்னீர் டிக்கா wrap பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பக்கத்துலேயே வந்து எழுதி எடுத்திருக்கேன். ஸோ இப்படி எழுதும்போது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்குது, எது அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ ஒரு டிஷ் வச்சு 2 ஐட்டம் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பன்னீர் டிக்கா பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ அதோட கிரேவியை எடுத்து நான் கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு சப்பாத்தி சுட்டுட்டேன் அப்படின்னா ஒரு டிஷ் வந்து 2 டிஷ்ஷாக நமக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பிளான் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா திங்ஸ் டு பை என்கிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு இப்போது. ஸோ அதனால் என்னென்ன இல்லை அப்படிங்கிறத ஒரு நோட்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம குக் பண்ணும்போது டென்ஷன் ஃப்ரீயாக குக் பண்ணுவோம். இது இல்லை அது இல்லை அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் எதுவும் இருக்காது. உடனே கடைக்கு போய் அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணாது. அடுத்ததை வந்து சார்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ எல்லா மெனுவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுலேருந்து எதெல்லாம் பண்ணலாம், ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் மட்டும் வந்து நான் சார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் தனியாக ஒரு இது போட்டு வச்சுருக்கேன். என்னென்னா ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத அதுக்கான டைமிங்கையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்போ உனக்கு டைம் கிடைக்கும் அப்போ வந்து பண்ணிவே. கேக்ஸ் வந்து சாட்டர்டேவே பண்ணிடுங்க. மண்டே அவங்க வராங்கன்னா சாட்டர்டேவே பண்ணி இதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியுமோ முன்னாடியே ஸ்டோர் பண்ண முடியாததெல்லாம் வந்து நான் முன்னாடியே வந்து பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஒர்க்கை. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு இது எப்போ பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம நோட்ஸ் எடுத்தோ இல்லை நம்ம புக்கில் எடுத்தோ வந்து டக்குன்னு பார்த்துட முடியும். ஸோ நெக்ஸ்ட் டே எணிச்சதுமே வந்து காஃபி வந்து போட்டுட்ருக்கேன். எனக்காக ஒரு 5 o'clock நான் எணிச்சிட்டு காஃபியெல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன் லேப் முன்னாடி. ஸோ எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டோரேஜ் கம்மி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது பண்ணதுமே ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் ட்ரிங்க்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கஸ்டர்ட் ஷர்பத் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக என்கிட்ட மேங்கோ கஸ்டர்ட் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஒரு லிட்டர் பால் வந்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ வந்து கஸ்டர்ட் பவுடர் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து தண்ணியில் வந்து நம்ம கரைக்கணும், இல்லைனா பாலில் கரைச்சிக்கலாம். இந்த ஷர்பத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வந்து பால் சூடு பண்ண பாலையை நான் ஊற்றி நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப பால் சூடாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக சூடாகும் போது இது மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம சூடான பாலை சிம்மில் வச்சுட்டு இதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விஸ்க் வச்சு ஆட் பண்ண உடனே வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க, கட்டியாகிடக்கூடாது. ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கண்டென்ஸ்டு மில்க் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் 1/2 கப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணல அப்படின்னா 3/4 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இது நல்லா ஆறுன அப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ வெல்கம் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத நான் அடுத்ததாக வந்து சொல்கிறேன். அடுத்ததாக வந்து அந்த வேலை முடிஞ்சதுமே வந்து கேக் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன். சாக்லேட் டீ டைம் கேக் வந்து பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எதுக்குன்னா அவங்க வந்த அன்னைக்கு அடுத்த நாள் வந்து சாயா கொடுப்போம் இல்லையா, அந்த டைமில் பிஸ்கெட் கூட நம்ம கேக் சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தனால சாக்லேட் டீ டைம் கேக் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கெஸ்ட் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து வராங்க. ஸோ என்னோடய காலேஜில் பெஸ்ட்டி அவங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு. ஸோ அவங்களுக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணுறதுனால ரொம்ப ஸ்பெஷலாகவே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் மில்க் சாக்லேட் டீ டைம் கேக் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு.
அவங்க வந்து ஆக்சுவலாக டெல்லி சுற்றி பார்க்குறக்காக வராங்க. முந்தின நாளே வந்து ஆக்ரா வந்து ஒரு ரவுண்டெல்லாம் அடித்ததுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து நெக்ஸ்ட் டே இங்கே வந்து நம்ம எல்லாம் ஒட்டுக்காக பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். ஸோ இந்த கேக் வந்து அவங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கும் சேர்த்து தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ட்ரெயினில் போகும்போது சாப்பிட்டு போகலாம்ல ஸ்நாக் மாதிரி. ஸோ அதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேலே பிளாக் கலரான பார்ட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறுன அப்புறமா நம்ம கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீ சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி வேணும் அப்படின்னா ரெசிபி சேனல் இருக்கு இல்லையா, நம்மளோட சல்லு த குக்கிங் ஃபுட்டி, அது வந்து நம்மளோட ரெசிபி சேனல். ஸோ அதில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேக்கோட ரெசிபிஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அந்த சேனலில் தான் நம்ம ரெசிபிஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சேனல் வந்து உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கப்புறம் அதோட லிங்க் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா சல்லு த குக்கிங் ஃபுட்டி. ஸோ நிறைய ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். கேக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ், சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ், கேரளா டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து அதில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த சேனல்லையும் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளிங் ராப் எல்லாம் போட்டுட்டேன். ஸோ இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா அவள் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுன்னு சொன்னால், அதே மாதிரி கொண்டும் போனாங்க. கொண்டு போயிட்டு அந்த பிளாக் பார்ட்டெல்லாம் சாப்பிட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, நான் வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தா. ஸோ இந்த மாதிரி ரேப் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இருந்துக்கும். ஸோ நம்ம டென்ஷன் ஆகாமல் இருந்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லன்ச் இன்றைக்கி வந்து பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து கிச்சடி ரைஸ் வச்சுட்டேன். ஸோ கூட வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் கேபேஜ், கேரட்டு, கேப்சிகம், பச்சை பட்டாணியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டு சும்மா ஸ்டிர் ஃப்ரை மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதில் ஒரு முட்டையும் வந்து உடச்சி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும், கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா, சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா ரொம்ப லைட்டாக தான் போடணும், போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இந்த பொரியல். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சடி ரைஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ இது இன்றைக்கி சிம்பிளாக வந்து பண்ணியாச்சு. பண்ணி நாங்கள் சாப்பிடவும் செஞ்சாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்லானும் அவங்க டேடியும் வந்து கொஞ்சம் விளாண்டுருந்தாங்க. ஸோ நான் வந்து டெசர்ட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ டெசர்ட் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக பண்ணணுங்கிறதுல ரொம்ப இதாக இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து இதில் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் வந்து கொண்டு வர போகிறோம். அது ஓப்பன் பண்ணவே முடியல. ஸோ இது வந்து கண்டென்ஸ் மில்க் ஒரு 1/4 கப் அளவு ஊற்றிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது நான் இப்போ ஊற்றி நல்லா அடித்த அப்புறமா டேஸ்ட் பார்ப்பேன். டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நான் ஊற்றிப்பேன். ஸோ நல்லா வந்து ஸ்டிஃப் பிக்ஸ் வர வரைக்கும் அடிச்சுக்கலாம். நார்மல் விப்பிங் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீமில் கூட பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கூட நான் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப குயிக்கான ரெசிபினாலும் ரொம்ப ரொம்ப ஹிட் ரெசிபியாக இருக்கும். அஸ்லன் வந்து வந்துட்டான். ஸோ இந்த பீட்ரு சவுண்ட் கேட்டாலே வந்துடுவான். என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேக் பண்ணும்போது தூங்கிட்டு இருந்தான். ஸோ அவன் பார்க்கல. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கேக் பீஸ் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன், கண்டிப்பாக நினச்சது கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பீட்ரு சவுண்ட் கேட்டதும் வந்தான் கிச்சனுக்கு. ஸோ அப்படியே எடுத்து கொடுத்தேன். அவனுக்கு நல்லா பிடிச்சது. அவனுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு எம் சொல்லிட்டு போயிட்டான். ஸோ அடுத்ததாக வந்து இந்த இது வந்து இருக்குல்ல, இந்த டெசர்ட் வந்து நம்ம மேரிகோல்டு பிஸ்கெட் வச்சு தான் பண்ண போகிறோம். பட் கண்டிப்பாக இந்த டெசர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டே பிடிக்க மாட்டாங்க, பிஸ்கெட் வச்சு தான் நம்ம பண்ணோம் அப்படின்ட்டு. சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமாக வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப் அளவு வார்ம் வாட்டர். அதில் ஒரே ஒரு சேஷே அளவு காஃபி பவுடர், நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் அளவு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த காஃபி டிகாஷன் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பிஸ்கெட்ஸும் வந்து எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இந்த பிஸ்கெட்டை வந்துட்டு இந்த காஃபி டிகாஷன் இருக்குல்ல, அதில் முக்கி இந்த கிளாஸ் பவுலுக்குள்ளே வந்து செட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாட்டும் இது செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரீம் போட்டுருங்க. அடுத்ததாக நம்மளோட பிஸ்கெட்டை வந்து இந்த காஃபி டிகாஷனில் டிப் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் தான் டிப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். ரொம்ப அது நனைஞ்சு போகல பிஸ்கெட், அந்தளவுக்குலாம் ஆக வேண்டாம். லைட்டாக ஒரு டிப் கொடுத்துட்டு உள்ளே வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் பிஸ்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம், அடுத்த லேயரில் வந்து நம்மளோட க்ரீம் வந்து போட போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டெசர்ட் சாப்பிட்றதுக்கு. க்ரீம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து இன்னுமே வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
இதே க்ரீமில் வந்து கொஞ்சமாக க்ரீம் சீஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணி எடுத்தோன்னா இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. ஆக்சுவலாக அஸ்லானோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நான் இந்த டெசர்ட் தான் வந்து ரெடி பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா சாக்லேட்டி ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் வந்து போடுறேன். டோட்டலாக ஆப்ஷனல் தான். இது போடாட்டியுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு இந்த சாக்கோ சிப்ஸ் வந்து டேஸ்ட்டு பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனாலுமே வந்து டெசர்ட் சாப்பிடும்போது அது அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டலை. பட் அதோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த சாக்கோ சிப்ஸோடது. இப்போ நீட்டாக மேலே வந்து ஈவன் பண்ண அப்புறமா கொஞ்சமாக வந்து நான் இந்த டீ மேக்கர் அந்த டீயோட அந்த அரிப்பி இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கொக்கோ பவுடர் வந்து கொட்டி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து மேலே லைட்டாக வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட டெசர்ட் ரெடி. இதையும் வந்து கிளிங் ராப் பண்ணி அழகாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு செட் ஆயிரும். ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி கூட நீங்கள் இதை செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக டேஸ்ட் வந்து கம்மியாகாது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே வந்து எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக. ஃபஸ்ட்லாம் வந்து இப்போ பிஸ்கெட்டு சாக்லேட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால அது வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான். அவனை சமாளிக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுது. ஸோ டெசர்ட் வந்து ரெடியாக்கி உள்ளே வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமான ஒர்க் வந்து நம்ம கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அவன் வந்து 5 ஸ்டார் சாக்லேட் ஆக்சுவலாக கிட்கேட் சாக்லேட் அது 2 எடுத்துட்டான் கையில். எடுத்துகிட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு நிற்கிறான். அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் 2 வந்து வச்சுட்டான். அதனால் ஒன்று எடுத்து கையில் கொடுத்துட்டேன். கொடுத்ததும் அவன் பாட்டுக்கு பேசாமல் போயிட்டான். இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து க்ரீமும் இந்த பிஸ்கெட்டும் வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து அஸ்லானுக்கும் அவங்க டேடிக்கும் டெசர்ட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா எப்படியும் அவங்க வர்றதுக்கு 4 கழிஞ்சு மற்ற நாள் தான் வருவாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த டெசர்ட் பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இது குட்டியாக வந்து ஒரு பவுல் அவங்களுக்கு செட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக வந்து பிஸ்கெட் அதே மாதிரி அந்த டிகாக்ஷனை நினச்சி வச்சுட்டு கொஞ்சம் க்ரீமும் வந்து போட்டுட்ருக்கேன். அஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெசர்ட் பற்றி கேட்டுகிட்டே இருக்கான் ஒன்று. இன்னொன்று இந்த க்ரீமெல்லாம் வந்து பேலன்ஸ் இருக்கும். எப்படி நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணினா அவன் ரொம்ப நாள் ஐஸ்கிரீமும் கேட்டுக்கிட்டே இருக்கான் 2-3 நாளாக. ஸோ அவனுக்கு அது வாங்கி கொடுக்காமல் இருந்துகிட்ருக்கும். ஸோ அதனால சரி இது பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் ஐஸ்கிரீம் நினச்சி இது சாப்பிட்டுப்பான். ஸோ அதனால தான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி ரெடி பண்ணி உள்ளே எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் முன்னாடியே நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும், டைம் சேவிங்கும் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து டைம் ஆக நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ பிரச்சனையே இருக்காது. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இந்த டெசர்ட் மேக்ஸிமம் ஒரு 4 மணி நேரமாவது வந்துட்டு சோக்கானால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீன் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ சாட்டர்டே வந்து அந்த ஒர்க்ஸ் எல்லாம் தான் முடித்தேன். சண்டே வந்து ஃபுல்லாக கிச்சன் க்ளீனிங் ஒர்க்குக்கே கரெக்டாக இருந்துச்சு. எல்லாமே இழுத்து போட்டிருந்தேன். ஸோ எல்லாமே நீட்டாக வந்து கழுவி வாஷ் பண்ணி நீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வேலை இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி. ஸோ அந்த கிளிப்பிங் வந்து எடுத்தேன், அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ரெடி பண்ணி வச்சு பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன் நைட் டைமில். அதாவது இது வந்து சண்டே நைட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சிக்கனில் வந்து கொஞ்சம் வினிகர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறமா பெப்பர் பவுடர், கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சமாக வந்து கியூமின் பவுடர், வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி இருக்குல்ல அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சாட் மசாலா தான் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இதில் நல்லா கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண வேண்டாம் தான் நினச்சேன். பட் சரி எப்போவாவது ஒரு நாள் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணி இதை நல்லா மேரினேட் பண்ணி இதையும் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ மண்டே வந்து நான் குக் பண்ண போகிறேன். ஸோ சண்டே நைட்டே வந்து நான் இதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா வந்து சிக்கன் மேரினேட் ஆயிரும். தயிர் இருந்துச்சுன்னா தயிர் கூட இதோட போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சிக்கன் நல்லா டெண்டரியாக மாறிடும். ஸோ என்கிட்ட தயிர் இல்லாதனால நான் வெறும் வினிகர் மட்டும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட போகிறேன். அடுத்ததாக அன்னைக்கு நைட்டே சண்டே நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன்.
கேப்ஸி எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் கலர்ஃபுல் கேப்ஸி எதுக்குன்னா, எனக்கு பன்னீர் டிக்கா ராப்புக்கும் வேணும். அதே மாதிரி சிக்கன் நூடுல்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கும் வந்து எனக்கு வேணும். ஸோ கொஞ்சம் கேரட்டு அப்புறம் கேப்ஸி இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், முட்டைகோஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கேன் வெளியில். ஸோ என்னோடய இந்த கட்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டைமில். எல்லா டைம்லேயும் இந்த அந்த நூடுல்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப தின் ஸ்லைசஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து எடுத்துப்பேன். ரொம்ப ஈஸியாக வந்து வேலையும் முடியும், நல்ல சூப்பரான ஸ்லைசஸும் வந்து கிடைக்கும். கொஞ்சம் வந்து நூடுல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து டிக்கா ராப்புக்காக ஸ்கொயர் ஷேப்லேயும் கொஞ்சம் கேப்சிகம்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பண்ணி வைக்கிறனால நெக்ஸ்ட் டே நமக்கு கண்டிப்பாக டென்ஷன் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணலாம், ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நைட்டு இந்த வேலையோடு ஸ்டாப் பண்ணிட்டு ஃபேஸ் பேக் வந்து போட போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே டைம் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா எல்லாம் குக் பண்ணிகிட்ருப்போம், டைம் இருக்காது. ஸோ அதனால கொஞ்சமாக காஃபி பவுடர் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்கும் வந்து போட்டுட்டு போகிறேன். ஸோ சண்டே நைட் இந்த ஃபேஸ் பேக்கோட என்னோடய எல்லா வேலையுமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வர்ற அன்றைக்கி என்னென்னலாம் ரெடி பண்ணேன், எப்படி வந்து டின்னர் ஃபுல்லாக ரெடி பண்ணுறது மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே இன்னொரு வீட்டில் ரெடி பண்ணிட்டேன். அவங்க வர்றது எல்லாமே அதில் தான் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் அவுட்டிங் போடுறது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடச்சிது அப்படின்னு நினச்சாலும் ஒரு சின்ன லைக் வந்து கொடுங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.